முன்னிட்டு தனது பிறந்த மண்ணான எம் வட்டானம் கிராமத்தில் நன்றி பலியை நிறைவேற்ற இருக்கிறார். இந்த மகிழ்வான நாளில் சிவகங்கை திரு அவை மற்றும் எமது தொண்டி இறைமக்கள் அனைவரும் இணைந்து அவருக்காக மன்றாடுவோம். புதிய குரு அவர்களை வாழ்த்தி வரவேற்று இந்த பலியை நன்றியாக இறைவனுக்கு ஒப்புக்கொடுத்து இவருடைய பணி வாழ்வு திறம்பட அமைந்திட வந்திருக்கின்ற இறை சமூகம் அனைவரும் ஒன்றிணைந்து அவருக்காக ஜெபிப்போம். இந்த நன்றி பலியில் கலந்து கொண்டு இறை ஆசிரியர் பெறுவோம். உடன் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி, உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு மகிழ்ச்சி, நம் அனைவருக்குமே மகிழ்ச்சி. இந்நாளில் புதிய குரு ரூபன் அவர்கள் இறைவன் கொடுத்த உன்னதமான அழைப்பில் அந்த இறைவனுக்கு நன்றி பலி செலுத்த வந்திருக்கின்றார். நன்றி பலி செலுத்த வந்திருக்கின்ற ரூபன் அவர்களை நாம் வரவேற்கும் விதமாக, அவரை வாழ்த்தும் விதமாக அனைவரும் கரவொலி எழுப்பி அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம். அவற்றப்படுகிற முதல் பலி இந்த இடம் முழுவதும் ஆசீர்வாதங்களால், வல்லமையினால், ஆற்றலினால் நிரப்பப்படும் என்பதுதான் பாரம்பரிய நம்பிக்கை, நம்முடைய விசுவாசம். அவர் நமக்காகவும்
நாம் அவருக்காகவும் ஜெபிக்க இங்கு கூடி வந்திருக்கிறோம். உங்கள் சார்பாக மான்ஃபோர்ட் குருக்கள் சபையினுடைய மாநில தலைவர் செபஸ்தியான் ராஜ், ஆலயமும் செபஸ்தியார் ஆலயம், அவருடைய அன்பு தந்தையும் செபஸ்தியார், இந்த மாநில தலைவருடைய பெயரும் செபஸ்திராஜ். இப்படி செபஸ்தியாருடைய மகிமையில், செபஸ்தியாருடைய வல்லமையில் நாம் அனைவரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம். அவருடைய சபையை சார்ந்த அத்தனை நண்பர் குருக்களையும், தோழமை குருக்களையும், அருட்சகோதரிகளையும் நாம் வரவேற்கும் விதமாக மீண்டும் ஒரு முறை கரவொலி எழுப்பி அவர்களை வரவேற்போம். தொடர்ந்து புதிய குருவினுடைய ஆசீர்வாதம் நிறைந்த திருப்பலிகளே எழுந்து நின்று பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு மன்றாடுவோமாக. இறைவா, என்னுடைய பேரு பயன்களை முன்னிட்டு அல்ல, சொல்லற்கரிய உமது பேரருளால் மட்டுமே அடியேன் உமது குடும்பத்தின் தலைவனாயிருக்க திருவுளமானே. நான் அருள் பணியை உமக்கு உகந்தவாறு நிறைவேற்றி என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உமது திருவுளப்படி அனைத்திலும் வழிநடத்த அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரண்டாம் திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1 முதல் 8 இறுதி வரை. கடவுள் முன்னிலையில் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும், அவர் தோன்றப் போவதை முன்னிட்டும் அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் ஆணையிட்டு கூறுவது, இறை வார்த்தையை அறிவி. வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு. கண்டித்து பேசு, கடிந்து கொள், அறிவுரை கூறு, மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு. ஒரு காலம் வரும், அப்போது மக்கள் நலம் தரும் போதனையை தாங்க மாட்டார்கள். மாறாக செவித்தினவு கொண்டவர்களாய் தங்கள் தீய நாட்டங்களுக்கு ஏற்ப தங்களுக்கென போதகர்களை திரட்டிக் கொள்வார்கள். உண்மைக்கு செவிசாய்க்க மறுத்து புனைக்கதைகளை நாடி செல்வார்கள். நீயோ அனைத்திலும் அறிவு தெளிவோடிரு, துன்பத்தை ஏற்றுக்கொள், நற்செய்தியாளனின் பணியை ஆற்று, உன் திருத்தொண்டை முழுமையாய் செய். ஏனெனில் நான் இப்போதே என்னை பலியாக படைக்கிறேன். நான் பிரிந்து செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நான் நல்லதொரு போராட்டத்திலும் ஈடுபட்டேன். என் ஓட்டத்தை முடித்துவிட்டேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இனி எனக்கென வைக்கப்பட்டிருப்பது நேரிய வாழ்வுக்கான வெற்றி வாகையே. அதை இறுதி நாளில் ஆண்டவர் எனக்கு தருவார். நீதியான அந்த நடுவர் எனக்கு மட்டுமல்ல, அவர் தோன்றுவார் என விரும்பி காத்திருக்கும் அனைவருக்குமே தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 41 முதல் 51 முடிய. ஆண்டுதோறும் இயேசுவின் பெற்றோர் பாஸ்கா விழாவை கொண்டாட எருசலேமுக்கு போவார்கள். இயேசுவுக்கு 12 வயது ஆன போது வழக்கப்படி விழாவை கொண்டாட எருசலேம் சென்றனர். விழா நாட்கள் முடிந்து அவர்கள் திரும்பிய போது சிறுவன் இயேசு எருசலேமில் தங்கிவிட்டார். இது அவருடைய பெற்றோர்களுக்கு தெரியாது. பயணிகள் கூட்டத்தில் அவர் இருப்பார் என்று எண்ணினர். ஒரு நாள் பயணம் முடிந்த பின்பு உறவினரிடையும் அறிமுகமானவர்களிடையேயும் அவரை தேடினர். அவரை காணாததால் அவரை தேடிக்கொண்டு எருசலேமுக்கு திரும்பிச் சென்றார்கள். 3 நாட்களுக்கு பின் அவரை கோவிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தாய்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் தந்தையின் அலுவல்களில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார். அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரேத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார். அவருடைய தாய் இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தமது உள்ளத்தில் பதித்து வைத்திருந்தார். இயேசு ஞானத்திலும் உடல் வளர்ச்சியிலும் மிகுந்து கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இந்த செம்மன் புனிதரினுடைய பரிந்துரையாலும் இந்த சிவகங்கை சீமையினுடைய மகிமையினாலும் நமது வட்டானம் அரசி நகரிலிருந்து 2வது குருவை தாய் திருச்சபைக்கு நாம் கையளித்திருக்கின்றோம். இறைவனுக்கு நன்றி சொல்வதோடு குடும்பத்தாருக்கும் இந்த ஊருக்கும் எங்களுடைய சபையின் சார்பாக நன்றிகளும் வாழ்த்துகளும் ஜெபங்களும். இறைவனுக்கு மலரை கொடுத்தேன், என் மனதை கேட்டார். பொன்னை கொடுத்தேன், என்னை கேட்டார். உள்ளதை கொடுத்தேன், உள்ளத்தை கேட்டார். என்னையே கொடுத்தேன், தன்னையே கொடுத்தார். எனக்காக, எல்லாம் உமக்காக. அம்மா இல்லைங்களா? அம்மா இல்லையா? என்ன அம்மா? எல்லாம் யாருக்காக? இதெல்லாம் யாருக்காக? அப்ப நாம் யாரை மையப்படுத்துகிறோம்? யாரை மையப்படுத்துகிறோம்? ஆண்டவரை மையப்படுத்துகிறோம். அது துறவரமாக இருந்தாலும் சரி, இல்லறமாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் துறவரம் இல்லறத்திலிருந்து வருவது. எனவே அந்த இல்லறம் மையப்படுகின்ற பொழுது துறவரமும் மென்மேலும் மையப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இறைவனுடைய சித்தம்.
கடவுளுடைய படைப்பின் நோக்கமும் அதுதான். ஆக ஒருவர் தன்னையே முழுவதுமாக கடவுளுக்கு கொடுக்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அந்த குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல, அந்த ஊருக்கு மட்டுமல்ல, சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, திருச்சபையும் அகில உலகமும் ஆனந்தம் கொள்ளுகிறது, மகிழ்ச்சி கொள்ளுகிறது. ஒரு கிராமத்துக்காக ஒருவர் இறப்பதோ அல்லது நல்ல காரியத்திற்காக ஒருவர் நான் விட்டு கொடுப்பதில் தவறு இல்லை. ஆமா இல்லைங்களா? அதானே செய்யறோம். சரிப்பா, போப்பா, விடுப்பா, ஊருக்காக விட்டு கொடுப்பா, குடும்பத்துக்காக விட்டு கொடுப்பா, சொத்து உரைச்ச போது சொல்றோமா இல்லைங்களா? அதே போல ஒரு நல்ல காரியம் நடப்பதற்கு நம்முடைய இந்த தேவையற்ற குண அதிசயங்களை விட்டு கொடுக்கின்ற பொழுது நாம் கெட்டு போவதில்லை, மாறாக என்ன செய்கிறோம்? மேன்மை அடைகின்றோம். ஒருபடி உயர்ந்து சொல்றோம், அவன்தாயா மனுஷன், அவன்தாயா கிறிஸ்தவன் சொல்றோமா இல்லையா? பார்க்கிறோமா இல்லையா? இதைத்தான் நாம் மற்றவர்களிடம் எதிர்பார்க்கிறோம், மற்றவர்களும் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறார்கள். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழலில் நம் மண்ணின் மைந்தர் அருள்பணி ஆரோக்கிய ஜெயரூபன் இறைவாக்கினரோடு சேர்ந்து, திருத்துதர் பவுலோடு சேர்ந்து, கிறிஸ்துவுக்காக நான் அனைத்தையும் குப்பை என கருதுகிறேன், என்னை இழக்கவும் தயாராக விட்டேன் என்று சொல்லி எல்லாத்தையும் சுருக்கி எல்லாம் உமக்காக என்ற மான்ஃபோர்ட்டின் கோட்பாட்டினை, வாழ்க்கை சுருக்கத்தை தன் விருது வாக்காக கொண்டு கிறிஸ்துவை ஆதாயமாக்க தன்னையே முழுமையாக அன்னை கன்னிமரியாள் வழியாக கிறிஸ்துவிடம் அர்ப்பணம் செய்து கொண்டிருந்த ஆண்டவருக்கு நன்றி பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளாம் கிராமங்களில் இருக்கிறவங்க தான். எல்லா மரங்களை பற்றி நமக்கு தெரியும் இல்லைங்களா? மரங்கள்ல நல்ல மரம் எதை சொல்லலாம்? எந்த மரம் நல்ல மரம்? எல்லா மரமே நல்ல மரம் தான், எல்லாவர்களே நல்லவர்கள் தான். அப்புறம் ஏன் அவன் அவன் இவன் இவங்கிறோம்? ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது. ஆமா இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மரங்கள்ல அந்த மகிழ மரத்துக்கு ஒரு தனி பெருமை உண்டு. என்னைக்குமே அது இலைய கொட்டாது, நிழல் உண்டு, நல் பூ உண்டு, நல் மனம் உண்டு, நல் கனி உண்டு. அனைத்தையும் பிறருக்கென விட்டு கொடுக்கக்கூடிய குணம்தான் இந்த மகிழ மரத்தினுடைய குணம். இன்று இந்த நன்றி பலி திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற நமது அருள்பணி ரூபனும் இதே போலத்தான் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களுக்காக தன்னையே அவர் தியாகம் செய்ய வேண்டும். தன்னலமற்றவராக ஒரு சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கும், நல்லதொரு வழிகாட்டிகளை, நல்ல தலைவர்களை உருவாக்குவதற்கும் இவர் அன்று ஆம் என்று சொல்லி தன்னையே மான்ஃபோர்ட் வழியில் நடக்க அர்ப்பணித்தார். இன்று அந்த அர்ப்பணத்தின் உச்சமாகிய இந்த குருத்துவத்தை அடைந்து நன்றியை காணிக்க செலுத்திக் கொண்டிருக்கிறார். நாம் அதற்கு சாட்சிகள், அதில் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான். ஏன்னா குருத்துவம் என்பது நம்ம பார்க்கறதுக்கு பெரும்பாலும் கிராமங்களில் உண்டு. அவருக்கு என்னையா சாமியார், என்ன குறை உங்களுக்கு இருக்குது சொல்றமா இல்லையா? அந்த மனப்பாடம் இருக்கா இல்லையா? இருக்குது. ஏன் நம்முடைய பார்வை இருமா நோகாம நொங்கலுக்கிறது மாதிரி என்ன செய்வோம்? மெல்ல, ஏன்னா ஒரு நூலும் வெளியே வந்துடக்கூடாது. ஏன்? பட்டு துணி அவ்வளவு விலை போட்டு வாங்கி இருக்கிறோம். அதே போலதான் குருத்துவமும் இந்த மாதிரி கோல்டா போட்டவனே பளபளப்புறது கிடையாது. இது திருவுடை திருப்பலிக்கென்று தயார் செய்யப்பட்டது. ஆனால் குருத்துவனுடைய பின்புறம் இருக்கின்ற அந்த முள்கள் சொல்லுகின்ற செய்திதான் அர்ப்பணம். அதனால இந்த குருத்துவ பணி என்பது பட்டு துணியில் பளபளக்கும் ஆடை அல்ல. பாறையில் பால் சுரப்பது கஷ்டம் தானே, ஈஸியா? இதுதான் குருத்துவ வாழ். ஏனென்றால் இந்த குரு இன்று தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். எப்படிப்பட்ட பணி? அமைதி தேடி, ஆறுதல் தேடி, அன்பை தேடி, மக்களை தேடி, உதவியை தேடி, அரவணைப்பை தேடி, மகிழ்ச்சியை தேடி, விடுதலையை தேடி வருகின்ற மக்களுக்கு மகிழ மரமாக இருந்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு ஒதுக்கப்பட்டவர்களுக்கும், ஓரங்கட்டப்பட்டவர்களுக்கும், புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கும், தம்மை நாடி வரும் அனைவருக்கும் ஆறுதலின் மணலை கொடுப்பதற்கு என்று இதோ புறப்பட்டு விட்டார் நம்முடைய மண்ணின் மைந்தர். இதுதான் குருத்துவம். இதுதான் இயேசு கிறிஸ்து அன்று ஏற்படுத்திய குருத்துவத்தினுடைய மேன்மை. இதைத்தான் என்று நேற்று நாம் அதற்கு சாட்சி வந்தோம். நம்முடைய மறைமாவட்ட ஆயரும் அதைத்தான் சொன்னார் மறைமுறையிலே. இன்று இறைவாக்கினர் எசாயா சொல்லுகின்ற வார்த்தைகள் நிறைவேறி இருக்கிறது. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேலே,
அவர் எனக்கு அருள்பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்கவும், உள்ளமடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுவிக்கவும், கட்டுண்டோருக்கு விடுவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்ற வார்த்தைகள் இறைப்பணியாளர் ரூபனுடைய வாழ்வில் செயல் வடிவம் பெற வேண்டும் என்று சொன்னாள். இவர் தன்னையே இன்று முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறார். இந்த அர்ப்பணம் தன்னுடைய வாழ்வில் வருகின்ற சவால்களையும் தடைகளையும் உடைத்தறிந்து முன்னேறி செல்ல வேண்டுமே ஒழிய ஒருபோதும் பின் வாங்கப்படக்கூடாது. ஒரு மாற்றான வளர்ச்சிக்கு அவர் தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஏன்னா சாமியார்கள் நினைக்கிற மாதிரி எல்லா போதுமே மகிழ்ச்சி கிடையாது. எங்களுக்கும் சில ஒட்டுணிகள் உண்டு. ஒட்டு பார்க்குறோமில்ல வேப்ப மரத்தில், அந்த ஒட்டு சாப்பிட்டா இனிக்குதா? வேப்ப மரம் கசப்பு, ஆனா அதில் வருகின்ற ஒட்டு இனிக்குது. குருத்துவ வாழ்வில் அதே போலதான் எங்களை சார்ந்த ஒட்டுணிகள் நிறைய இருக்குது. சொல்ல போனோம்னா என்ன, கஷ்டங்கள், சோதனைகள், வேதனைகள், எதிர்பார்ப்புகள், ஏமாற்றங்கள், வெறுப்பு, இன்னும் எதிர்பாராததை எதிர்பார்த்திருப்பது போன்ற ஒட்டுணிகள் தான் எங்களை சார்ந்தது. இறக்கும் வரை உடனே வரக்கூடியவை, அது எங்கும் செல்லாது. இப்படிப்பட்ட இந்தமான ஒட்டுணிகளோடு வாழ்கின்ற பொழுது ஒரு அருள் பணியாளர் இதயம் உள்ளவராக, ஈரமுள்ள இதயம் உடையவராக, உதவும் கரங்களை பெற்றவராக, கொடுக்கின்ற பலையுடையவராக, பிறரின் தேவைகளை நிறைவு செய்வராக இருக்க வேண்டும். இதுதான் பணிக்குருத்துவத்தினுடைய பண்பு. ஓகே, முடிஞ்சு போச்சு, சென்டிமெண்ட்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பிராக்டிக்கலுக்கு வருவோம். இந்த காலகட்டத்தில் 2024ஆம் ஆண்டு ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்துக்கு இந்த பணிக்குருத்துவம் எப்படி இருக்கிறது? நாம் நம்மளே மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். ஆமா இல்லைங்களா? நம்முடைய சாப்பாட்டு பழக்க வழக்கம் மாறி போச்சு, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் மாறி போச்சு, உறவு முறை மாறி போச்சு, கூட்டு குடும்பம் இருந்ததுக்கு தனிமரமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படி அனைத்திலும் மாற்றங்களை நாம் கண்டுகொண்டு முன்னேறி கொண்டே இருக்கிறோம். ஆனால் நிறையவற்றை இழந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் மறந்து விட்டோம். அதே போலதான் இந்த குருத்துவ பணியும் இந்த காலகட்டத்திற்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. இது சாத்தியமா? இந்த காலகட்டத்தில் அருமையான, அன்பான, பண்பான, இரக்கமுள்ள, மன்னிக்கக்கூடிய நல்ல குருவாக ஒருவர் வாழ வேண்டும் என்று சொன்னால் இது இந்த காலகட்டத்தில் சாத்தியமா? இல்லையா? சாத்தியமா இல்லையா? ஹலோ, பசிக்குதா? அப்ப சொல்லுங்க, சாத்தியமா இல்லையா? சரி, அது போயிட்டு போகுது. யார் இந்த ரூபன்? செவத்தியானுக்கும் அண்ணம்மாளுக்கும் பிறந்துன்னு சொல்லக்கூடாது, அது உண்மைதான், அதை நான் மறுக்கல. யார் இந்த ரூபன்? கடவுளுக்கு வேற்றுக்கிற வாசியா அவரு? வேற எங்கேயும் வந்தாரா? இல்ல, நம்மளிடத்து வந்தவர் தான். எங்கிருந்து வந்தாரு? நம்மளிடத்து வந்தாரு. சொல்லுவாங்க பெரியவங்க எல்லாம், அந்த பயலா நான் போனப்ப, நான் இருந்தப்ப அவன் ஓடிட்டு இருந்தான் ஒண்ணு இல்லாம. கிராமத்துல சொல்லக்கூடிய வழக்கங்கள் இது. ஆமா, அது வளர்ச்சி, மனித பரிணாம வளர்ச்சி அது. ஆனால் இன்று இந்த காலகட்டத்திற்கு யார் இந்த ரூபன்? யார் இந்த அருள்பணி ரூபன்? வேறு ஏற்றுக்கிற வாசியம் அல்ல, வேற யாரும் இல்லை, நம்மில் ஒருவர். யாரு அவர்? நம்மில் ஒருவர். நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனையில் இருந்து இவருடைய குருத்துவம் அர்த்தம் பெற முடியும் என்று சொன்னால் முடியுமா? முடியாதா? நாம் சந்திக்கின்ற அன்றாட பிரச்சனைகளில் இருந்து வந்தவர். அந்த பிரச்சனையிலிருந்து இந்த குருத்துவம் இன்று நிறைவேறி இருக்கிறது. இது அர்த்தமுள்ளதாக மாற முடியுமா? முடியாதா? முடியும், முடியும். அதுக்கு நீங்க சாட்சிகள். ஆனா இந்த காலப்போக்கிலே நான் வாழ்ந்து கொடுக்கிறேன். என்னப்பட்ட வெளிப்பட்ட காலம், அத்துமீறிய நுகர்வு வெறி கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அத்துமீறிய நுகர்வு வெறி கலாச்சாரம். இதுல இந்த பணி குருத்துவம் சாத்தியமா? இவர் ஏற்றுக்கின்ற அந்த குருத்துவ பணி சாத்தியமா? அது என்ன அத்துமீறிய நுகர்வு கலாச்சாரம்? மனிதர்களை மனிதர்களாக பார்க்காமல் பொருட்களாக பார்க்கக்கூடிய நிலைதான் இன்றைய சமூகத்தின் அவல நிலை. ஆமா இல்லைங்களா? இன்னைக்கு யாராவது மதிக்கிறோமா? யாரும் மதிக்கிறோமா? ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு கேளுங்க, நான் உங்க வீட்டு வேலைக்காரனா? நம்ம பெற்றது நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது. நம்ம பெற்றது நம்ம பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஏன் பெத்தங்குது? இதெல்லாம் நம்ம எப்படி நம்ம காலத்தில் பேசிக்கலாம்? நானும் சிவகங்கை சீமைக்காரன் தான், வெளியூருக்காரன் கிடையாது. நம்ம பெற்ற நம்ம கேட்குது, ஏன் என்னை பெத்த? காலம் மாறி போச்சு. இதே நம்ம கேட்டது என்ன இருக்கும்?
உழுதுருக்கும் பலாருன்னு இன்னைக்கு அடிச்சு பாருங்க, என்ன நீ என்ன அடிக்கிற, நெஞ்ச முத்திட்டு வருவான். இப்படி காலம் மாறி போய் கிடக்கின்ற தர்மத்தில் எல்லாமே ஃபாஸ்ட். நமக்கு இன்னைக்கு என்னயா, போன் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கு வருது, போன் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கு வருது, போன் பண்ணா புன வண்டி வீட்டுக்கு வருது. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? காலத்தின் மாறுதல். எல்லாமே அவசரம், எல்லாமே அவசரம். நெட்வொர்க் வேலை செய்யணும், நமக்கு டென்ஷன் ஆயிடுது. டவர் இல்லைன்னா பிரச்சனை, பொறுமை இழந்துடுறோம். இப்படி காலத்திற்கு ஏற்றால் போல் நம்மையே மாற்றிக்கொண்டு இந்த நுகர்வு வெறி கலாச்சாரத்தில் நாம் உடன் பங்காளிகளாகவே மாறிவிட்டோம். இப்படி இருக்கின்ற இந்த தருணத்தில் இவருடைய பணிக்குறுத்தம் எப்படி சாத்தியமாகிறது? எப்படி சாத்தியம்? ஏன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிற சமுதாயத்தில். எல்லாத்தையும் வாங்கி குமிக்கிறோம், பார்க்கறதெல்லாம் வாங்குறோம். அது தேவையா தேவையில்லையா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவன்கிட்ட இருக்குது, அவள்கிட்ட இருக்குது, என்கிட்ட இருக்கணும். வாங்கி என்ன பண்ண போற? போய் பாருங்க, மச்சல் எல்லாம் அடிக்கதான் இருக்கும். எல்லாரும் வீட்லையும் பார்த்துருக்கீங்க, கல்யாணம் சீல் கொடுத்துருப்பாங்கல்ல, பாத்திரம் பலகார குடம் அந்த குடம்னு. என்னைக்காவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அதை எடுத்து ஏதாவது யூஸ் பண்ணிருக்கீங்களா? அடிக்கதான் இருக்கும், ஒன்றத்துக்கு பயன்படாது. ஆனா கொடுப்பாங்க கல்யாணம் பண்ணும்போது. எதுக்கு கொடுக்குறாங்க நமக்கே தெரியாது. இப்படி இது ஒரு உதாரணம். இப்படி காலத்துக்கு ஏற்றாற் போல் நாம் வாங்கி 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 சேர்த்து கொண்டிருக்கிறோம். பத்தாவதுக்கு கடனையும் வாங்குறோம். எதற்கு? பகட்டாக வாழ்வதற்கு, மற்றவர்கள் முன்னாடி நல்லவர்கள் கௌரவத்தோடு வாழ்வதற்காக நாம் கடனாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் நுகர்வு கலாச்சாரத்தினுடைய வெறி, நுகர்வு கலாச்சாரத்தினுடைய வெறித்தனம். இதுதான். இது குருத்துவத்தையும் பாதிக்கிறது, குருத்துவத்தையும் குருத்துவரும் இதிலிருந்து குருக்களும் இதிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. குருத்துவதற்கு எதிர்ப்பதம் என்ன? குருத்துவதற்கு எதிர்ப்புறம் வாட் இஸ் ஆப்போசிட் ஆஃப் குருத்துவம்? இல்லறன்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா குருத்துவத்துக்கு ஆரம்பம் தான் இல்லறம். அது எப்படி எதிர்ப்புறமா மாறும்? இல்லையா? குருத்துவம் வர்றது இல்லறத்துல இருந்து. அப்புறம் அது குருத்துவ துறவரத்துக்கு எதிர்ப்பதும் இல்லறம் அல்ல, நுகர்வு வெறி கலாச்சாரம். எது? இந்த நுகர்வு வெறி கலாச்சாரம். இந்த தாக்கம் குருத்துவத்தையும் விட்டு வைக்கவில்லை. எனவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சுருக்கமா சொல்ல போனா அருள்பணி ரூபனுடைய இந்த நன்றி திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். குருக்களுக்காக நீங்கள் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த நுகர்வு வெறி கலாச்சாரம் குருக்களை எப்படி பாதிக்க தெரியுமா? துறவிகளை சோம்பேறிகளாகவும் சமுதாய அக்கறையற்றவர்களாகவும் அறப்பணியாக ஆன்மீக பணியை ஏனோ தானோ என்று செய்யக்கூடிய அளவுக்கு சுயநலவாதிகளாகவும், ஏன் துறவரத்தை விட்டு வெளியேற இது ஒரு பெரிய காரணமாக இருக்கிறது. ஆமா இல்லைங்களா? கண்டிப்பா, யாரும் மறுக்கப்படாத உண்மை. ஏன்னா நம்மெல்லாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? குடும்பங்களிலிருந்து வந்திருக்கிறோம். வேற்றுக்கிரக வாசிகள் அல்ல, துறவிகள் வேற்றுக்கிரக வாசிகள் அல்ல, நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மைனின் மந்திரர்கள், நம்மில் ஒருவர்கள். ஓகே, இப்படிப்பட்ட இந்த அர்ப்பணத்தில் வாழ்கின்றவர்களுடைய வாழ்வில் வரைக்கூடிய பெரிய சவால் ஒன்று. முதல்ல என்னவென்று சொன்னால் தனிமை. என்னது? என்னது? தனிமை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, என்னுடைய ஆர்டினேஷனுக்கு அப்புறம் எல்லாம் வாழ்த்துனாங்க, எல்லாம் முடிஞ்சிட்டு எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க. அவங்கவுங்க வீட்டு பங்காளி அங்கெல்லாம் வீட்டுக்காரங்க போயிட்டான், தாமையார் சிஸ்டர்லாம் காணுண்டு சாப்பிட போயிட்டாங்க. நான் மட்டும் தனியாக கோயில் இருந்துகிட்டு இருந்தேன். என்னை கூட்டு போறதுக்கு ஒரு பையோட இல்லை. உண்மை. இது சூசைட் பண்ணத்துல 2005 நடந்தது. மே 13 எனக்கு ஆரம்பம், தனிமையின் ஆரம்பம் அந்த நாளிலே, முதல் நாளிலே. அதுதான் வாழ்நாள் ஃபுல்லா வரக்கூடியது குருக்களுக்கு. தனிமையினுடைய உச்சகட்டம் எது தெரியுமா? தனிமையால் வரக்கூடியது வெறுமை. அதனால தான் என்ன செய்யறாங்க? டென்ஷன் ஆனா, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா போடா எமுண்ட தீ போட்டு போயிடுறான், இந்த வாழ்வே எனக்கு வேணாம். அப்ப இதெல்லாம் யாருக்கு காரணம்? யோசித்து பாருங்க. இதுதான் குருக்களுடைய சவால். இத்தகைய வாழ்வை இவரும் வாழ்ந்தாக வேண்டும். இவர் துறவரத்தார் தான். நீ கேட்கலாம், அது எப்படி தனியா இருக்க போறாருன்னு. துறவரத்திலும் தனிமை தலை தூக்கி விட்டது, குழும வாழ்விலும் தனிமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. ஏன் நம்ம ஒரே வீட்டில் இருந்துகிட்டு, குடும்பத்தில் இருந்துகிட்டு பேசாம இருக்கிறது இல்லையா? ஒருத்தர் முகத்தை பார்ப்பது இல்லையா? சொத்துத்தாரில் ரந்தினி கூட பேசிட்டு இருக்கிறோமா?
நல்லா இருந்தா கூட வரவர்கள் சும்மா இருக்கிறது இல்ல, வாரி நாரடிச்சு ஆழ்வார். நடக்குதான் நடக்கலையா? இது வாழ்வின் யதார்த்தம், இது வாழ்வின் யதார்த்தம். இதையெல்லாம் எப்படி நம்ம சரி செய்யறோம்? ஓகே, தனி கொடுத்துட்டு போய் தொலை, போ, வெட்டி விடு, முடிஞ்சு போச்சு. ஒட்டு இல்ல, உறவு இல்லை. எங்களுக்கும் அதே போலதான், இன்னைக்கு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனி எப்பா லீவுக்கு வருவாரு போவாரு. அப்ப அவருடைய தொடர்பு எப்படி இருக்கும்? அதற்காக தான் தாய் திருச்சபை நம்மை பார்த்துக்க இருக்குது. குருக்களுக்காக ஜெபியுங்கள், இறை அழைத்தலுக்காக ஜெபியுங்கள். அவர்கள் தங்களுடைய பலவீனங்களிலிருந்து பலவீனங்கள் மாறுவதற்கு உங்களுடைய குடும்ப உறவிலே, குடும்ப ஜெபத்திலே அவர்களை முன்வையுங்கள் என்று துறவிகளுக்காக தாய் திருச்சபை உங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த தனிமை, இந்த தனிமையால் வரக்கூடிய வெறுமையை எப்படி நம்முடைய அருள்பணி ரூபன் சமாளிக்க போகிறார்? ஏனென்றால் எல்லாம் உமக்காக என்ற விருது வாக்கை அவர் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் மையப்படுத்துகின்ற பொழுதுதான் அந்த தனிமை என்ற வெற்றிடம் அன்னை கன்னிமரியாள் வழியாக புனித மான்ஃபோர்ட் வழியில் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் ஐக்கியமாக அவருக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. எனவே இது ஒரு சங்கமத்தின் நேரம். அன்னை மரியாள், மான்ஃபோர்ட், இயேசு என்ற இந்த மூவரில் அருள்பணி சங்கமிக்கின்ற பொழுது, ரூபன் சங்கமிக்கின்ற பொழுது அவருடைய தனிமை மீது அவர் வெற்றி கொள்ள முடியும். மான்ஃபோர்ட்டுடைய வார்த்தை சொல்லப்படும், குறிப்பறிந்து செயல்படுதல், சயின்ஸ் ஆஃப் த டைம். அவருக்கு நல்லா தெரியும், நான் அதை சொல்ல வேண்டியதில்லை. இந்த நிலைக்கு அவர் வருவதற்கு என்னென்ன பாடுபட்டார் என்று எங்களுக்கு தெரியும், என்னென்ன கஷ்டங்களை அனுபவித்தார் என்று எங்களுக்கு தெரியும், எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், மன கஷ்டங்கள். ஏன் சொல்ல போனா ஒரு வெறுமையை உணர்ந்தவர் அவர், தனிமையை உணர்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றிருக்கின்ற இந்த அருள்பணி கண்டிப்பாக இனிமேல் வரக்கூடிய காலங்களில் அந்த தனிமையை ஒருபோதும் அவர் அலோவ் பண்ண மாட்டார், அனுமதிக்க மாட்டார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இதுதான் துறவரத்தினுடைய குழும வாழ்வுடைய உச்சகட்டம், அர்த்தம். அதை அவர் நன்கு புரிந்து வைத்திருக்கின்றார். எனவே அவர் பணி செய்கின்ற இடங்களெல்லாம் இந்த தனிமையை போக்குவதற்காக குழும வாழ்வில் தன்னை அவர் இழுத்துக் கொள்ள கண்டிப்பாக உங்களை ஜெபிக்க அழைக்கிறேன் அன்பு மக்களே. எனவே இந்த இயேசுனுடைய அறப்பணியாக இந்த குருத்துவ பணி 3 நிலைகளில் நான் பார்க்க முடியும். முடிச்சிருவேன், அவ்வளவுதான், முடிச்சிட போறேன். போர் அடிக்கல தானே? இயேசுனுடைய அறப்பணி 3 பணி. முதல் பணி என்ன? போதிக்கின்ற பணி. குருக்களுடைய முதல் பணி என்ன? போதிக்கின்ற பணி. இறைவாக்கினர் எசேக்கியேல் புத்தகம் 2:4-5 இப்படி சொல்றாரு, வன்கண்ணும் கடின இதயம் கொண்ட மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன், நீ அவர்களிடம் போய் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்ற சொல். கலக வீட்டராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் செவி சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஒரு இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். நீ போதி, உன் பணி அது. அவன் கேட்கிறான், கேட்கல, திருந்தினான், திருந்தல, சாவுறான், போயிட்டு போறான். உன் பணி என்ன? உன் பணி என்ன? செய், அதை செவினை செய், நிறைவாக செய், மன உறுதியோடு செய். ஆண்டவனுடைய அருள் துணை உனக்கு உண்டு. அதுதான் உன்னுடைய அருள்பொழிவு. அதுக்கு தான் நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய், இந்த குருத்துவதற்கும் மான்ஃபோர்ட் வழி துறவு வாழ்வுக்கும். எனவே அந்த போதிக்கின்ற பணியை நீ அநீதிகள் மத்தியிலும் அடாவடித்தனமும் மற்றவர்களை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி ஆட்சி புரிகின்ற ஆட்சியாளர்கள் மத்தியிலும் வன்மம் வன்முறை இவற்றில் ஈடுபடுகின்ற மத்தியிலும் நீ பணி செய்ய போகிறாய். வெறுத்தினுடைய அழைப்புக்கு ஏற்றார் போல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். 2வது, உங்களுடைய அர்ப்பணத்திலும் புதுமைத்தனத்திலும், உங்களுடைய அர்ப்பணத்திலும் புதுமைத்தனத்திலும், கிரியேட்டிவிட்டியின் மினிஸ்ட்ரி, நான் உங்கள் குருத்துவம் தான் அர்த்தம் பெறுகிறது. அதாவது உங்களுடைய அர்ப்பணத்திலும் கிரியேட்டிவா செய்கின்ற அந்த புதுமைத்தனத்திலும் தான் உங்களுடைய குருத்துவம் அர்த்தம் பெறுகிறது. எனவே செல்லும் இடமெல்லாம் மக்களை அன்பு செய்து நல்வழி நடத்துகின்ற பொழுது, புது தன்மையை விளைவிக்கின்ற பொழுது, புதுமையை உண்டாக்குகின்ற பொழுது உங்களுடைய குருத்துவ வாழ்வு அர்த்தம் பெறுகிறது. 3வது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் மட்டும்தான் அது பலனளிக்கும். அதுபோல உங்கள் குருத்துவ பணிக்காக உங்களையும் நீங்கள் இழக்க தயாராக இருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய விருது வாக்கு முழுமை பெறுகிறது, அர்த்தம் பெறுகிறது. 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்று பலனளிக்கும். கிறிஸ்துவில் ஐக்கியமாகிறது. எனவே இந்த சங்கமத்தை காணுகின்ற ஒவ்வொருவரும் அதன் சாட்சிகளாக விளங்குவார்கள். இதுவே இறை அழைத்தலுக்கு ஒரு பெரிய காரணியாக மாறும். எப்பொழுது? இந்த சவால்களை எதிர்கொண்டு நீங்கள் வாழுகின்ற பொழுது. எனவே அன்பு தம்பி அருள்பணி ஆரோக்கிய ஜெயரூபன் தெளிந்த மனநிலை பெற்றவராக, பரந்த சிந்தனை உடையவராக, தொலைநோக்கு பார்வை பெற்றவராக, நன்மைத்தனம் உள்ளவராக, சினம் கொள்ள தாமதிப்பவராக, இரக்க குணம் உடையவராக, நீதிக்கும் நேர்மைக்கும் சான்று பாரக்கூடியவராக, உன்னை கொடுக்கவும் உன்னை இழக்கவும் தயாராக இரு. இதுவே அர்ப்பணத்தின் உச்சம். ஏனென்றால் எல்லாம் உனக்காக, எல்லாம் இயேசுவுக்காக.
இயேசுவின் மறை நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட அனைவரும் இங்கு கூடி வந்துள்ளோம். வாழ்வு அளிக்கும் இவ்வூற்றுகளில் இருந்து உலகம் அனைத்துக்கும் நிறை ஆசி வழங்க வேண்டும் என எல்லாம் வல்ல கடவுளை மன்றாடுவோமாக. நீங்கள் பாட வேண்டிய பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் கேட்டருளும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். திருச்சபையின் தலைவராம் எம் அன்பு இறைவா, திருச்சபையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்துள்ள தேவையான அனைத்து நலன்களையும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உம் அருட்பணிக்காக நீர் தேர்வு செய்த இம்மண்ணின் மைந்தர் தந்தை பால்ராஜ் அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். தொடர்ந்து உமது தெய்வீக பேழைக்குள் வைத்து பாதுகாத்தருளும். இறைவனுக்கும் மக்களுக்கும் தனது வாழ்வை அர்ப்பணித்த இவரின் பணி மென்மேலும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஏழை எளியவர்களை என்னிடம் வரவிடுங்கள், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்குரியது என்று சொன்ன என் தகப்பனே, இங்கு கூடி வந்திருக்கின்ற உம் இறைமக்களை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அவர்கள் என்ன தேவைகளை நோக்கி உம்மை மன்றாடி கொண்டிருக்கின்றார்களோ அந்த தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யும். மேலும் அவர்களின் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்களின் தேவைகளை பெற்றுக்கொண்டவர்களாக மன திருப்தியோடு வாழ உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன் என்று திருப்பாடல் 111 கூறப்பட்டுள்ளது போல இந்த நன்றி திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கும் எம் புதிய தந்தை திரு ஆரோக்கிய ஜெயரூபன் அவர்களை நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். மேலும் அவர்கள் உமக்காக செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் கூட இருந்து அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலையும் உடல் உள்ள நலத்தையும் தர உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்று திருப்பாடல் 47 கூறப்பட்டுள்ளது போல எம் ஊர் மக்களை உமது பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாங்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு உமது காரியங்களை எப்போதும் மனமுவந்து செய்யக்கூடியவர்களாகவும் ஒருவரை ஒருவர் மதித்து அன்பு செய்து வாழக்கூடியவர்களாகவும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கும் பிள்ளைகள் உமது ஞானத்திலும் அன்பிலும் வளரக்கூடியவர்களாகவும் அனைத்து மக்களும் உடல் உள்ள நலம் பெற்று வாழவும் மேலும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கவும் உமது அருளை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்பொழிவு செய்தோரை தொடாதே, என் இறைவாக்கினனுக்கு தீங்கிழைக்காதே என்று திருப்பாடல் 105 கூறப்பட்டது போல எம் பங்கு தந்தை, இதர தந்தையர்கள் மற்றும் அருட்சகோதரிகள் அனைவரையும் நீர் நிறைவாய் ஆசீர்வதியும். எந்த தீங்கும் எந்த நெருக்கடியும் அவர்களை அணுகாத வண்ணம் அவர்களை காத்தருளும். மேலும் அவர்கள் செய்கின்ற பணிகள் எப்பொழுதும்
வெற்றி பாதையை நோக்கி செல்ல உமது ஆசீரை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அதனால் உமது ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்களை உமது வல்லமையால் நிறைவாய் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு உகந்தபடி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிட்டு இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நாட்களையும் காலங்களையும் ஆற்றலுடனும் கனிவுடனும் நெறிப்படுத்துபவரே, உமது அருளால் அருள் பணியை மேற்கொண்ட என்னை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நான் ஒப்புக் கொடுக்கும் இப்பலியின் ஆற்றலால் மந்தையின் கீழ்ப்படிதல் ஆயர்களுக்கும் ஆயர்களின் கண்காணிப்பு மந்தைக்கும் குறைவின்றி கிடைக்குமாறு அருள் பணியாளராகிய என் உள்ளத்தையும் மக்களின் உள்ளங்களையும் வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
நிறைவான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தேன். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினேன். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாகுக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்
ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இரவினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்கிடும் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளின் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோலின் ஏற்றிடும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணீர் தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்த புனிதர்கள், குறிப்பாக இந்த ஊரின் பாதுகாவலரான புனித செபஸ்தியார், புனித லூயி மருத மான்ஃபோர்ட் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்களும் தகுதி பெற்று நம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தேத்து மரமரிட இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, நன்னறிகளுக்கு எல்லா ஊற்றும் நிறைவும் நீரே. அதனால் இம்மறை நிகழ்வில் பங்கேற்பதன் வழியாக நான் நேர்மையானவற்றை செய்து உண்மையானவற்றை அறிவித்து நம்பிக்கையாளருக்கு உமது அருளின் படிப்பினையை கற்பிக்க எனக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கினிய குருக்களே, இறைமக்களே, அமர்ந்து கொள்ளுங்கள். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. இந்த விழா நன்முறையில் நடைபெற பல தடைகள் இருந்தாலும் மறுவழியினை வகுத்து கொடுத்த தந்தையாம் கடவுளுக்கு என் முதல் நன்றியை காணிக்கையாக்குகின்றேன். என்னை பெற்றெடுத்து இறை நம்பிக்கையை வளர்த்து உருவாக்கிய என் பெற்றோருக்கும் என் உடன் பிறந்த இரு சகோதரர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குருத்துவ அருட்பொழி வழிவகைக்கு விழாவிற்கு வருகை தந்துள்ள எம் சபை குருக்கள், மறைமாவட்ட குருக்கள், எம் உறைவின குருக்கள், அருள் சகோதரர்கள், மாண்போடு சகோதர சபையை சார்ந்தவர் மற்றும் அருள் சகோதரிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இறை அழைத்தலில் இயக்குனராக தற்போது என்னுடைய சபை மாநில தலைவராக இருக்கக்கூடிய தந்தை செபாஸ்டியன் ராஜ் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய குருத்துவ பயிற்சியின் போது 6 வருட காலமாக எனக்கு இயக்குனராக இருந்து என்னை ஆன்மீகத்தில் வழிநடத்திய அருட்பணி செல்வகுமார் எஸ்எம்எம் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய இறை அழைத்தலுக்கு உதவியாக இருந்த என்னுடைய ஊரின் முதல் குருவான அருட்பணி பால்ராஜ் எம்எஸ்எஃப்எஸ் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து காரியங்களையும் முன்னின்று சரியான திட்டம் தீட்டி இந்த விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற ஆர்வத்துடன் சிறப்பாக வழிநடத்தி கொடுத்த எம் பங்கு தந்தை வியாகுலா அமிர்தராஜ் அவர்களுக்கு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று குருத்துவ அருட்பொழி விழாவில் பாடற் குழுவில் உருவமைத்து கொடுத்த அருட்தந்தை சுரேஷ் ஓஎஃப்எம் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதோடு அதே போல இன்று இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்த பாடற் குழு தொண்டியை சேர்ந்த பாடற் குழு அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பீட அலங்காரம் செய்த எம் பங்கை சேர்ந்த அமலோற்ப அன்னை சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திருத்தொண்டராக பணியாற்றிய போது நல்ல முறையில் பயிற்சி கொடுத்து என்னை உருவாக்கிய திண்டுக்கல் அந்தோனியாபுரம் பங்கு தந்தை அருள்பணி மைக்கேல் ராஜ் அவர்களுக்கும் பங்கை சேர்ந்தவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த விழாவை சிறப்பாக ஒரு வெற்றி விழாவாக மாற்றிய கிராம பொதுமக்கள் ஆகிய ஆர்சி நகர் வட்டானம் கிராம மக்களுக்கும் அதே போல ஆர்சி நகர் நண்பர்கள் மன்றத்திற்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த அலங்காரங்களை வடிவமைத்து கொடுத்த சாய்ராம் அவர்களுக்கு அந்த ஒரு கம்பெனிக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் மைசெட் அமைத்து கொடுத்த கோல்டன் அவர்களுக்கும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடைய மாநில சபை தலைவருக்கு எனது குடும்பத்தின் சார்பாக செபாஸ்டியன் ராஜ் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போட்டி மகிழ்விக்கின்றோம்.
அனைவருக்கும் சார்பாகவும் மற்றும் நமது பங்கு தந்தை வியாகுலம் அமர்தாஜ் அவர்களுக்கு இந்த விழாவை எந்த ஒரு தடையில் இருந்தாலும் அனைத்திலும் முன்னிருந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் என்று சொல்லி அவர் இந்த விழாவை வெற்றி விழாவாக மாட்டியிருக்கின்றார். அவர்களுக்கு எனது அண்ணன் பொன்னாடை போத்தி மகிழ்விப்பார். இன்றைய மறையுரையை நிகழ்த்தி நமக்கெல்லாம் ஒரு அறிவுரையை சொன்ன குருத்துவத்தின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைத்த அருட்பணி பிரபாகரன் அவர்களுக்கு என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் அவருக்கு பொன்னாடை போற்றி மகிழ்விக்கின்றேன். இந்த விழா குருத்துவ அருள் பொழிவு விழா நேற்றைய தினமும் முதல் நன்றி திருப்பலி இன்றைய தினமும் சிறப்பாக நடைபெறவும் ஏறக்குறைய ரூபன் அவர்கள் திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாள் முதல் அதற்கு முந்தைய நாள் முதல் 6 மாத காலமாக நான் அவருக்கு அறிமுகமாக இருந்த இந்த காலங்களில் திருத்தொண்டர் நிலையிலிருந்து குருத்துவ நிலைக்கு மாறி இருக்கிற இந்த தருணம் வரை 6 மாத காலமாக சகோதர குருவை அறிவேன், பெற்றோரை அறிவேன், ஆர்சி நகர் வட்டார மக்களை அறிவேன். பெற்றோர் இங்கு திருப்பலி நிறைவேற்ற வருகிற போது உணவு சமைப்பதில் விருந்தோம்பலில் மிக 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 சிறப்பாக குருக்களை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு விருப்பம், பக்குவம், ஆவல், ஆசை, தயாரிப்பு இவற்றை நான் கடந்த ஒரு ஆண்டளவாக பார்த்தபோது இங்கிருந்து ஒரு குருவானவர் உருவாகி வருவதென்பது கடினமாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் பெற்றோர்கள் அதற்கான நல்ல தளத்தை, விசுவாச தளத்தை, பக்குவத்தை அவர்கள் கொண்டிருந்ததால், குருக்கள் மீது அவர்கள் பற்றுதலும் ஆர்வமும் கொண்டிருந்ததால் ரூபன் அவர்கள் தன்னுடைய பெற்றோருடைய வழிநடத்துதலில் முன்மாதிரியான வாழ்க்கையில் குருவாக வேண்டும் என்ற ஆர்வம் சிறிதளவும் குறையாமல் காத்து இன்றைக்கு இந்த குருத்துவ துறவர நிலையை அவர் அடைந்திருக்கின்றார். இவரை நான் 6 மாத காலமாக அறிந்திருந்த போது சலனமில்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சகோதர குரு. அப்படித்தான் அவர் தான் இந்த பணியிடை பயிற்சியை திண்டுக்கல் உள்ள பங்குகளில், கிளை கிராமங்களில் அவர் நிறைவேற்றியிருக்கிற போது அந்த மக்களுடைய உள்ளங்களிலும் அவர் இடம் பிடித்திருக்க வேண்டும். அப்படி இதே போன்ற நிலை இவர் செல்லுகின்ற பங்குகளிலும், இவர் அனுப்பப்படுகிற இடங்களிலும், இவர் மீது தோள் மீது சுமத்தப்படுகிற பணிகளிலும் சலனமில்லாமல் அமைதியாக ஆண்டவருடைய இரக்கத்தின் மீது நம்பிக்கை கொண்டு இவர் செய்வாரெனில் இந்நாள் போல என்னாலும் இவருக்கு என் மகிழ்ச்சி வளர்ந்து கொண்டே செல்லும் என்பதை உங்கள் சகோதர குருக்கள் சார்பாகவும் பங்கு கிளை கிராம தொண்டி இறை மக்கள் சார்பாகவும் அன்போடு எனது எளிய வாழ்த்துக்களாக தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த விழா நடைபெற கிராம நிர்வாகத்தில் இருக்கிற தலைவர், துணைத் தலைவர், பொருளர், செயலர், இளைஞர் மன்ற உறுப்பினர்கள், கிராமத்தில் இருக்கிற சிறுவர் முதல் முதியவர் வரை அனைத்து மக்களும் இந்த விழா உங்கள் விழா என்று உங்கள் தோள் மேல் ஏற்று இதனை திறம்பட
நீங்கள் செய்து காண்பித்திருக்கிறீர்கள். இது நாளைய தினம் 5 ஆண்டுகள் கழித்து 10 ஆண்டுகள் கழித்து மீண்டும் மீண்டும் குருக்கள் இந்த மண்ணிலே இருந்து புறப்படுகிற போது, அருட்சகோதரிகள் இந்த மண்ணிலிருந்து புறப்படுகிற போது உங்களுடைய தோழமையும் கரமும் அன்போடு இருக்கும் என்பதை நான் ஆசித்து வாழ்த்துகிறேன். இதிலும் குறிப்பாக ஜெர்மனியில் வேலை செய்து வருகிற, பணிபுரிந்து வருகிற அருள் பணியாளர் மண்ணின் மைந்தர் பால்ராஜ் இந்த கிராமத்தின் மீது, மக்கள் மீது அவர் எல்லளவும் குறைவில்லாமல் பற்றுதலும் வளர்ச்சியில் ஆர்வம் கொண்டிருக்கிற அவருடைய இதயத்தை பார்க்கிற போது இந்த இடம், மக்கள், இந்த மண் ஆலயம் விசுவாசத்திலும் நல்வாழ்விலும் பொருளாதாரத்திலும் முன்னேறி வளர்ந்து வர வேண்டும் என்ற ஆர்வம் குறையாமல் அவருடைய இதயம் இங்குதான் அவர் வைத்து வாழ்வதால் இந்த ஆலயம், இந்த வளாகம், இந்த மகால் நம்முடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அன்னை மரியானுடைய அதிசயங்களின் அன்னை ஜெபமாலை அன்னையினுடைய கெபியானது இங்கே அமைக்கப்பட வேண்டும் என்ற அவருடைய விருப்பம். குழந்தைகள் முதல் அனைவரும் அன்னை மரியாவாக வழியாக ஆண்டவரிடம் நாம் பயணப்பட வேண்டும் என்ற ஜெபமாலை செபிப்பதன் வழியாக நாம் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற உயரிய எண்ணத்தில் உங்களுக்கெல்லாம் அழகிய ஒரு கெபியை அமைத்து தந்திருக்கின்றார். எனவே இந்த வேளையில் சகோதர குருக்கள் சார்பாக நம்முடைய அன்பான தந்தை பால்ராஜ் அவர்களுக்கு மிக மிக உயரிய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கரவொலி எழுப்பி அவருக்கு நன்றி சொல்லும். அனைவரும் எழுந்திருந்து புதிய குருவினுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வோம். ஒரு 5 நிமிஷம். நமது மண்ணில் மைந்த நம்ம ஊரின் செல்லப்பிள்ளை ரூபன் அவர்கள் கொஞ்சம் அமருங்க ப்ளீஸ். அவர் இன்றைக்கு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் நம்ம சொல்ல எல்லாம் கேட்டு அவங்களுடைய சபையினுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டியும் கேட்டு கடவுளுடைய அழைப்பை ஏற்று கடவுளுக்கு சரி ஆமா அப்படின்னு உறுதியாக சொல்லி எல்லா தடைகளையும் எல்லா கஷ்டங்களையும் உடைத்தெறிந்து இன்னைக்கு சாமியாராக சாதித்து காத்திருக்கிறார். அதனால் நம் ஊரின் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய பணி திருப்பணியானது மலை போல உயர்ந்து நதி போல தவழ்ந்து உலகெங்கும் சிறந்து விளங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய பங்கு தந்தை ரூபனுக்கு பொன்னாடை போர்த்தி அவரை கௌரவிப்போம். நமது பங்கு தந்தை சிறப்பாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் இந்த நிகழ்வுக்கு முழுமையான மனதோடு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி மெட்ரிகுலஸ்லி பிளான் பண்ணி எல்லாமே சிறப்பாக செய்து இன்று நல்ல முறையில் வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார். அவருக்கு நன்றி கூறும் வகையிலே நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு இந்த பொன்னாடையை போர்த்துவோம். செபாஸ்டியன் ராஜ் அவர்கள் எனக்கு முதல் முறையாக ரூபனுக்காக அறிமுகமானவர். ரூபனிடம் நான் கலந்து ஆலோசித்த பிறகு அவருடைய விருப்பத்தை தெரிந்த பின்பு நான் ஒரு ஃபோன் கால் பண்ணேன் ஃபாதருக்கு. அவர் உடனே சரி வர சொல்லுங்க அப்படின்னு
சந்தோஷமாக சொன்னார். அதனால அவருக்கு மிகவும் நன்றி. ரூபனுடைய ஒரு அதிர்ஷ்டத்தை பாருங்க, ரூபனை அவர் சபைக்கு அழைத்த அவரே இன்று அவருடைய அதிபராக இருக்கிறார். அதுவே பெரிய அதிசயம் தான். அதனால ரூபனை கண்டிப்பாக பத்திரமாகவும் நல்ல முறையில் பார்த்துக்கொள்வார், நல்ல முறையில் வழி நடத்துவார், எந்த சூழ்நிலையிலும் அவரோடு இருந்து அவருக்கு உறுதுணையாக இருப்பார் என்று நம்ம நம்பி, முழுமையாக நம்பி அவருக்கு நன்றி சொல்லும் வகையிலே அவருக்கு இந்த பொன்னாடியை பொறுத்து முழுமையாக இருந்து இந்த 2 செயல்களையும், இந்த 2 ப்ராஜெக்டையும் நல்ல முறையில் முடித்துக் கொடுத்தார்கள். அவருக்கு என்னுடைய நன்றிதல்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருமே வந்து செஞ்சீங்க, உதவி பண்ணீங்க. ஆனால் முக்கியமாக சில பேர் வந்து உதவி செஞ்சாங்க. அவர்களையும் இந்த மேடைக்கு அன்போடு அழைக்கிறேன். அவரை நம்ம நினச்சி பார்க்கணும். தலைவர் தனசாமி, துணைத் தலைவர் ஜான்சன், செயலாளர் பாபு, ஒரு மூவரும் எப்போதும் தேவைப்படும் போதெல்லாம் உடனே வந்து இந்த வேலையில் இங்கே இருந்து சிறப்பாக செய்து முடித்ததற்காக எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏதாச்சும் நல்லது செய்யணும்னு சொல்லி என்னுடைய தந்தையும் தாயும் எப்போவுமே சொல்லி கொண்டிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நான் அதை நினச்சி பார்த்ததே இல்லை. நான் உங்கள்கிட்ட சொன்ன ஒரு தடவை, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய ஜெபம் கடவுளால் ஏற்கப்பட்டால் யாராச்சும் உதவி செய்வாங்க, அதன் மூலமாக நானும் செய்யலாம் அப்படின்னு சொன்னேன். அவங்க தொடர்ந்து ஜெபம் செய்து அது உடனே கடவுள் ஏற்றுக்கொண்டு இதுக்கெல்லாம் ஆளுகளை அனுப்பி நமக்கு உதவி செய்ய நிறைய பெனிஃபேக்டர்ஸ் கிடைச்சாங்க. அதனால தான் இதெல்லாம் முடிந்தது. எனவே என்னுடைய தாயாருக்கு நான் இந்த பொன்னாடையை பொருத்தி நன்றி செலுத்துகிறேன். இறை மக்களே, தம்பி ரூபன் இன்று திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார், குருவாக உயர்ந்திருக்கிறார். என்னுடைய முதல் திருப்பலி முடிவில் நாமெல்லாம் நினைச்சோம், முதல் படியை அடைந்துட்டோம், நம்ம ஊரினுடைய விசுவாசத்தின் ஆன்மீக வாழ்க்கையினுடைய முதல் படியை ஆரம்பித்து விட்டோம் என்று நினைத்தோம். இன்று நமக்கு 2வது குருவாக தம்பி ரூபன் திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் நாம் இன்னைக்கு வந்து கடைசி படியை நிறைவேற்றிட்டோன்னு நினைக்காம இது 2வது படி தான் ஏறி இருக்கோம், இன்னும் ஆயிரக்கணக்கான படிகள் ஏற வேண்டியிருக்கிறது அப்படின்னு மனதில் நினச்சி, மேலும் எங்களுடைய எடுத்துக்காட்டை நினைத்து உங்களுடைய குடும்பங்களிலிருந்தும் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி எங்களுடைய சிறப்பான தந்தையர்களையும் கன்னியாசிர்களையும் இந்த திருச்சபைக்கும் உலகத்திற்கும் கொடுக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னை வச்சு செஞ்சது மாதிரி அவரும் நம்ம ஊருக்கு நிறைய செய்யணும் அப்படின்னு வச்சு செஞ்சிடாம, அவர் வந்து முதல்ல அவருடைய உண்மைதான் ஏன் அவர் வந்து அவருடைய சபைக்கு கட்டுப்பட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த சபையை கொடுக்கிற வேலைகளையும் பொறுப்புகளையும் சிறப்பாக செய்து உலகிற்கெல்லாம் அவர் கடவுளுடைய நன்மையும் அன்பையும் பரவ வேண்டும் என்று நாமெல்லாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய தன்னலமற்ற அந்த அன்பு நிறைந்து வழிந்து விழுகிற ஒரு சுழி சொட்டுகள் நம்ம ஊருக்கு வந்தால் போதும். மற்றபடி அவருடைய சபைக்கு நிறைந்து அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த மக்களுக்கு உண்மையாக இருந்து
அவருடைய எளிமையான மனதோடும் சந்தோஷமான புன்னகையான நிறைந்த அந்த மனதோடு, அந்த முகத்தோடு, சாந்தமான மனதோடு, அன்பான மனதோடு மக்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். நாம் நிறைவாக எப்போதும் தொடர்ந்து ஜெபிப்போம். அதற்காகவும் அவரை வாழ்த்துவோம். இறுதி ஆசிரியருக்கு முன்பாக ஒரு அன்பான ஆண்டவர் உங்களோடு இருப்பார்.